ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேஹா காயோ vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து கிட்ஸோட லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். என் பொண்ணுக்கு நான் மில்லட்டில் செஞ்ச ரைஸோட ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றினோன்னே கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு நான் வந்து சாப்பரில் வெங்காயம், தக்காளி, கேரட், பீட்ரூட் எல்லாமே ஒன்றா வச்சு சாப் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ வர பீட்ரூட்லாம் அவ்வளோ வேக மாட்டேங்குது. கொஞ்சம் நம்ம கையில் அவ்வளோ பொடிசாக சாப் பண்ணுறது அப்படின்ற அளவுக்குலாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால் சாப்பர்லேயே போட்டு சாப் பண்ணிடுறது. அது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு வந்தோடனே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க வதங்குறதுக்காக. உப்பு போட்டோன்னே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இல்லைன்னா இஞ்சி பூண்டு தட்டியும் போட்டுக்கலாம். அப்புறமேட்டுக்கா நான் வந்து புதினாவும் சேர்த்துருக்கேன் இதில். ஸோ புதினாவும் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. புதினா, கொத்தமல்லி, லைக் இது பிரியாணி மாதிரியும் செய்யலாம். இதில் நீங்கள் நான்வெஜ் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு சிக்கனோ மட்டனோ அவங்களுக்கு சாப்பிடுவாங்க அப்படின்ற ஸ்டேஜில் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சின்ன குழந்தைக்கு சேர்க்குறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு கொடுங்க. கொஞ்சம் பெரியவங்களுக்கு தான் கொடுக்குறீங்க, அதாவது 2 வயசுக்கு மேலே அப்படின்னா அடிக்கலாம் வேண்டாம், அப்படியே கொடுத்தாலே சாப்பிடுவாங்க. நீங்கள் பெரிய குழந்தைக்கெலாம் அப்படியே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் சாமை அரிசி தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அது வந்து 1/2 கிளாஸ் அரிசிக்கு 1/4 கிளாஸ் வந்து பருப்பு. இந்த ரேஷியோவில் தான் போடுவேன் நான். போட்டுட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமாக விடுங்க, ஏன்னா நல்லா அப்போ தான் குழைய வரும் அப்படின்றதுக்காக. தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக விட்டுக்கோங்க. நான் என்ன போட்டிருக்கேன்னா ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சோண்டு பெருங்காய பவுடர், அது மட்டும் நான் போட்டுப்பேன். எப்போவுமே பெருங்காயம் சேர்க்குறது குழந்தைங்களுக்கு நல்லது அப்படின்றதுக்காக நான் பெருங்காயம் சேர்த்துப்பேன். அதெல்லாம் போட்டு முடித்த உடனே நீங்கள் குக்கரில் வந்து ஒரு 6 to 7 விசில்ஸ் விடலாம். ஏன்னா அரிசி நல்லா குழைய இருந்தால் நம்ம ஸ்பூன் எடுத்து கொடுக்கும்போதே அவங்க ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க. அதனால கொஞ்சம் நல்லா குழைய விடுறதுக்காக ஒரு 6 to 7 விசில்ஸ் கிட்டே எடுத்துக்கோங்க, வச்சுருங்க. அப்புறம் அது வச்சோடனே கொஞ்சம் நேரம் ப்ரெஷர் போயிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டு அப்படியே மூடி வச்சிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இந்த டைமில் நீங்கள் நெய்யும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நெய் வேணும்னா நெய்யும் ஊற்றிக்கலாம். நான் நெய் சில டைம் ஊற்றும்போது ஊற்றுவேன், இல்லைனா விட்டுருவேன். மற்றபடி வேறு எதுவும் பண்ண வேண்டாம். சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி இதோட டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்து உங்கள் குழந்தைக்கு கொடுங்க, கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க.